வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நியூ கிரிட்டிசிசமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கீ டேர்ம்ஸை பற்றி பார்க்கலாம் வாங்க. நியூ கிரிட்டிசிசமில் முக்கியமாக சொல்லப்படுற ஒரு கீ டேர்ம் வந்து க்ளோஸ் ரீடிங். அதாவது நம்ம என்ன படைப்பை படைக்கிறோமோ, அதுவும் கவிதைன்னா அந்த கவிதையை தான் நம்ம க்ளோஸ் ரீடிங் கொடுக்கணும். அதை எழுதுனது யார், அவருடைய காலகட்டம் எப்படி இருக்குது, எந்த நோக்கத்தில் அவர் எழுதினார், எதை சொல்கிறதுக்கு அவர் எழுதினார்லாம் பார்க்கக்கூடாது. ஒரு கவிதையை ஒரு க்ளோஸ் ரீடிங்கை அந்த டெக்ஸ்ட்டை மாத்திரம் பார்க்கணும். அது மூலமாக வந்து அந்த டெக்ஸ்சர் ஆஃப் லாங்குவேஜ், அப்புறம் அதில் இருக்கக்கூடிய இமேஜர் ஆஃப் இண்டிவிஜுவல் ஒர்க்ஸ் எல்லாம் வந்து நமக்கு இன்னும் நல்லா புலப்படும் அப்படின்றாங்க. அடுத்தது ரீகன்சிலேஷன் ஆஃப் ஆப்போசிட் கான்ட்ரரிஸ், அதாவது எதிராக இருக்கக்கூடிய விஷயங்களை எப்படி சொல்லியிருக்காங்கன்னு. இதை பார்த்திங்கன்னா இது மூலமாக நம்ம நிறைய விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். அதாவது லாங்குவேஜ் வர்சஸ் மீனிங். ஒரு மொழியில் ஒரு வார்த்தை இருக்கலாம், ஆனால் அது எந்த அர்த்தத்தில் அந்த வார்த்தையை அவர் வந்து எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு புரியணும். ஸ்பிரிட் வர்சஸ் மேட்டர், கண்டென்ட் வர்சஸ் ஃபார்ம், அதே மாதிரி சப்சிமல் அண்டர் த ரூபிக், அதாவது த யூனிவர்சல் வர்சஸ் த பர்டிகுலர். இந்த மாதிரி வந்து எதிர்மறையாக இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து எப்படி நம்ம கிரகிச்சிரோன்றது தான் நம்ம ரீகன்சிலேஷன் ஆஃப் ஆப்போசிட்ஸ் இல்லைனா கான்ட்ரரிஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்து வரக்கூடிய முக்கியமான டேர்ம் வந்து பேரடாக்ஸு. இதுவே வந்து ஒரு கான்ட்ரடிக்டரியான எதிராக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதாவது வந்து இதை நீங்கள் ஒரு க்ளோஸர் இன்ஸ்பெக்ஷன் பண்ணாதான் என்ன சொல்ல வராங்கன்ற உண்மை புரியும். ஏன்னா வந்து இதில் கான்ஃப்ளிக்டிங்காக இருக்கக்கூடிய ஆப்போசிட்ஸ் வந்து உருவாகும். அப்போ அந்த நியூ கிரிட்டிக்கோடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன இருக்கணும்னா, அந்த லாங்குவேஜ் ஆஃப் பொயட்ரியை வந்து இந்த கான்ட்ரரி விஷயங்கள்லேருந்து அவங்க எப்படி வந்து கிரகிச்சுக்கிறாங்கன்றது தான் இருக்கும். அடுத்தது ஐரணி வந்து ஒரு மோட் ஆஃப் எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் வந்து ஒரு விஷயத்தை அந்த உண்மையை அவங்க எப்படி சொல்கிறாங்கன்றது தான். ஏன்னா வந்து அந்த சொல்லப்படுற விதம் வந்து டிஸ்கிரிப்டன்சியாக இருக்கும். ஒரு விஷயத்த சொல்லுவாங்க, ஆனால் அதுக்கு எதிர்மறையான அர்த்தத்தை தான் அவங்க சொல்லியிருப்பாங்க. அதனால் நம்ம அந்த வேர்ட்ஸ் அந்த மீனிங்க்கு, ஆக்ஷன் அந்த ரிசல்ட்டுக்கு, அப்பியரன்ஸ் அண்ட் ரியாலிட்டிக்கு இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை வந்து நம்ம படிக்கும் போது நம்மளே புரிஞ்சிக்கிட்டு அதை அனுபவிக்கணும். 2 வகையான ஐரணி இருக்குது. ஒன்று வந்து வேர்பல் ஐரணி, இன்னொன்று வந்து சிச்சுவேஷனல் ஐரணி. இது ஐரணி ஆஃப் பிஹேவியர்னு சொல்லுவாங்க. இப்போ வேர்பல் ஐரணின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எதை வந்து மீன் பண்ணலையோ அதுதான் சொல்லுவோம். எப்படி இது நல்லா இருக்கான்னா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும் போது நல்லா இல்லைன்ற அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் வார்த்தைகள் பார்த்தா நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வரும். அதே சிச்சுவேஷன் ஐரணி பார்த்திங்கன்னா அந்த சூழ்நிலை வந்து ஒரு மாதிரி வந்து அவங்க நினைக்கிறது ஒன்று ஆனால் நடந்தது வேறு அப்படின்ற மாதிரி ஒன்று நடக்கும்போது இதை சிச்சுவேஷனல் ஐரணின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து நியூ கிரிட்டிசிசமில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான கீ டேர்ம்ஸ். உங்களுக்கு எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.